ஏண்டி என்னாச்சு இப்படி வாயை பொளக்குற? நீ கிச்சனா இது வேற எதுவா இப்படி பாத்திரம் போட்டு வச்சிருக்க? அப்ப சமைச்ச பாத்திரமா இருக்காதா? தோசையும் மிளகாச்சிட்டு தான் வச்சேன், அதுக்கு இம்புட்டு பாத்திரமா புழங்குவ? ஏயா உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஏன் இப்பெல்லாம் கேக்குற? ஓ பாத்திரம் இப்பெல்லாம் விளக்க போட்டேன்னு இப்பெல்லாம் கேக்குறியா? அப்புறம் இம்புட்டு பாத்திரமாயா புழங்குவ நீ? இப்பதான் முதல் டைம் சமைக்கிறேன், நான் ஒவ்வொன்றா எடுத்து புழங்குவேன். உன்னை சமைக்க சொன்னதுக்கு நானே சமைச்சிருக்கலாயா? உன்னை சொன்னேன் பாத்தியா? இப்ப என்ன வேணும் உனக்கு? 9 மணி ஆயிடுச்சுல, பசிக்குது வேற, தோசை வேணும், அதுக்கு தான் வந்தேன். ஆனா சமையல் கட்டு ஃபுல்லா பாத்திரத்தை பரப்பி வச்சிருக்க. ஏன் கவலைப்படுற? பாத்திரத்தை எப்படி வளர்க்கறேன்னு மட்டும் பாரு. 5 நிமிஷத்துல சட்டு போட்டு இந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் விளக்கிடுறேன். என்னது இம்புட்டு பாத்திரத்தை 5 நிமிஷத்துல விளக்கிடுவியா? அதெல்லாம் சீக்கிரம் செஞ்சலாம். என்னையா சொல்ற? ஐயோ எனக்கு தலையே சுத்துது கிச்சனை பார்க்கும் போது. சமைக்கிற இடத்த இவ்வளவு நீட்டா வச்சிருப்பேன் நானு. 2-3 பாத்திரம் தான் எடுத்து புழங்குவேன். ஆனா நீ எல்லா பாத்திரத்தையும் புழங்கிருக்க. என்னதான் சொல்றது உன்னைய? சும்மா நிரடி, யாரும் சொல்லிக்கிட்டே. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, நானே இன்னைக்கு தான் புதுசா சமைக்கிறேன். ஏன்னா இத்தனோட பாத்திரம் தானே, நான் விளக்கிடுவேன். பசிக்குன்னு வந்திருக்க, தோசை வேணும், இரு நான் உனக்கு தோசை ஊத்தி தரேன். ஆமா, கேஸ் அடுப்பு மேலே அம்புட்டு பாத்திரத்தை போட்டு வச்சிருக்க, எங்க நீ தோசை ஊத்துறது? ஊத்தி தரேன்டி. நானே ஊத்திறேன் தோசைனா, நீ போய் ரெஸ்ட் எடுப்போ. ஏய் இப்ப எப்படி சொன்னா மத்தியானத்துக்கு நான் தானே சமைக்கணும். காலை சட்னி அரைச்சதுக்கு 8 லட்சத்துல இருக்கு, மத்தியானத்துக்கு எப்பப்பா அரணை மேல உள்ள பாத்திரத்தை நீ புழங்க ஆரம்பிச்சிருவேன்? வேண்டாம்ப்பா, உன் டியூட்டியை நீ பாடிக்கோ, மேல எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன், நீ போ. இவ்வளவு பாத்திரம் நான் விளக்க வேணால? இப்படி பாத்திரம் போட்டுக்கு எப்படியா விளக்குறது? ஏன் இப்படி பண்ற? சமைக்க சொன்னதுக்கு நானே சமைச்சிருக்கலாம், எனக்கே நான் வச்ச வேலையாயிடுச்சு. இப்ப சரி விருடி, கவலைப்படாத, பாத்திரத்தை விளக்கிடு, நான் கழுவி வச்சிடறேன். ஆமா, இதுல ஒரு ஆளு தான் விளக்க முடியும், கழுவ முடியும். ஏண்டி வெளியே பொறுக்கி போடு, அந்த அப்பல வேலை செஞ்சிருவோம் 2 பேரும். அப்படிங்கிற? ஆமா ஆமா. சரி அப்ப சட்டு புண்ணு பாத்திரக்கலாம் எடு, விளக்குறேன், நீ கழுவு. சரி. உனக்கு பசிக்குதுன்னு சொன்னியே, பார்த்தோன்னே எனக்கு பசியே போயிருச்சு, மேல என்னத்துக்கு நான் சாப்பிட முடியும்? ஆனா உன்னையா நானும் யோசிச்சு பார்த்தேன், நீயும் முன்ன பின்ன சமையல்கட்டுல வேலை பார்த்ததில்ல, எதுவும் செஞ்சதில்ல, நான் எதுக்கு உனக்கு வேலை வைக்கணும்னு நினைச்சேன். அதே மாதிரி நீயும் இவ்வளவு பாத்திரத்தை புழங்கி வச்சிருக்க, எதுக்கு வம்பு? இனிமே நீ எதுவும் செய்ய வேணாம், எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன், சரியா? போய் நல்லா ரெஸ்ட் எடு. உன் கடை வேலை எப்படி பண்றது ஏது பண்றது உனக்கு தெரியும், வீட்டு வேலை எப்படி பண்றது எனக்கு தெரியும். ஒன்னும் தெரியாத வீட்டு வேலையை உனக்கு வச்சா கரெக்டா இருக்கும், அதே மாதிரி கடை வேலையை நான் பார்த்தா கரெக்டா இருக்குமா? யாருக்கு எந்த வேலை தெரியுமோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அட என் பொண்ணடி புஷ்பாவா இப்படி பேசுறது? இப்படி யோசிக்கிற? நீயும் பாவையா, காலங்காத்தால 6 மணிக்கெல்லாம் ஒன்னே எழுப்பி விட்டுட்டேன், வெளி வேலைக்கு அங்க எங்கன்னு போயிட்டு வந்துட்டு இருக்க. இப்போ வரைக்கும் 2 நாள் லீவு, சரி வீட்டுல ரெஸ்ட் எடுக்கலான்னு இருப்பேன், ஏன் நான் வேலை வைக்கணும்? எப்பா இப்ப தாண்டி தெரியுது எனக்கே, வீட்டுல சமைக்கிறது, அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாத்தையும் பரிமாறுறது, எல்லாம் செய்யறது கஷ்டம் தாண்டி. கூட உன்னை திட்டுவேன், என்னடியும் சமைச்சு வச்சிருக்க, நல்லா இல்ல டேஸ்டா இல்லைன்னு. ஆனா இப்பதான் புரியுது, வாய்க்கு ருசியா எதுவும் தேடக்கூடாது, நமக்கு எது நல்லதோ அதை மட்டும் சாப்பிட்டா போதும்ட்டு. பெண்கள் வீட்டு வேலை பாக்குறதும் ரொம்ப கஷ்டம்தான். ஏதோ ஏன் நிலைமையும் வீட்டுல லேடிஸ் எல்லா நிலைமையும் புரிஞ்சுக்கிட்டீல, அது வரைக்கும் சந்தோஷம் தான். இதே மாதிரி வீட்டுல எல்லா ஜென்ஸும் புரிஞ்சுக்கிட்டா நல்லதுதான். சரி சரி வா, பாத்திரத்தை போய் விளக்கிடுவோம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாயா, உங்கள்கிட்ட பாத்திரம் தானே, நானே விளக்கிக்கிறேன், நீ போய் நல்லா படுத்து தூங்கு போ. ஏன் இப்பெல்லாம் பேசுற? 2 பேரும் சேர்ந்து செஞ்சா சீக்கிரம் வேலை முடியும்ல. அதெல்லாம் வேண்டாம், நீ போய் ரெஸ்ட் எடுயா, போயா நான் பாத்துக்கிறேன். நம்ம ஊர்ல நல்ல அடமெல்லாம் உண்டு. ஏன் இப்படி பேசுற? என் புஷ்பா இப்பெல்லாம் பேச மாட்டாளே, மேல அக்கறையா இருக்க மாட்டா, எப்போ என் மேல கோவப்படுவா, என்ன பேசணும்னு தெரியாம எரிஞ்சு எரிஞ்சு விழுவா. ஆனா இன்னைக்கு நான் தெரியல, யாரோ புத்திமதி சொல்லிருக்காங்க உனக்கு, அதனால எனக்கு வேலை வைக்க கூடாதுன்ட்டு நீயே எல்லா வேலையும் செய்யற. அப்படிலாம் இல்ல, எனக்கும் உன் மேல பாசம் எல்லாமே உன் மேலே உண்டு, நீ நடந்துக்கிற விதத்தை பார்த்துதான் எனக்கும் கஷ்டமா இருக்கு. ஏடி அவனை நல்லா தானே பாத்துக்கிறேன்? நல்லா தான் பாத்துக்கிறேன், டைம் ஒரு மாதிரி கோவமா பேசுற, அம்மாக்கு சப்போர்ட்டா தான் பேசுற, எனக்காக ஏதாவது பேசுறியா நீ? இத்தனை வருஷமா 2 பேர் இருக்கோம், இப்போ உங்க அம்மா அப்பா வந்ததுக்கு அப்புறம் அதான் பேசுன்னு நினைக்கிறேன், அதுதான் எனக்கு கோவம். அப்புறம் உன் தங்கச்சிக்கு செய்யற பத்தியா காசு கொடுக்கறது, அதுவும் தான். இதை மட்டும் விட மாட்டியே. எனக்கு நல்லது செஞ்சா அவளே நான் நினைப்பேன், ஆனா உன் தங்கச்சிக்கு தான் எனக்கு பிடிக்க மாட்டேங்குதே. நீ எப்படியோ அப்படிதான் அவளும். போதும் நிறுத்து, இதுக்கு மேல ஏதாவது பேசினேன் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். தங்கச்சி பத்தி பேசினோனே அப்படியே கோவம் ஏறுது உனக்கு. ஐயோ இவ்வளவு நேரம் நல்லா பேசிட்டு இருந்த, எனக்கு திரும்பி கோவம் ஏறுது உனக்கு. போய் உன் வேலையை போய் பாரு போ. அம்மா உன் தங்கச்சியை பத்தி பேசினோனே அப்படியே பேச வந்துடுவா என்கிட்ட. போ. இருக்க அலுப்புக்கு நான் போய் தூங்கிடுவேன், இது சல்லுன்னு கோவமா எழுப்பிட்டினா போய் இழுத்து போட்டு நல்லா தூங்கு, கதவையும் லாக் பண்ணிக்கோ, எதுவும் கேட்கலப்பா போ. சரி பரவாயில்ல, என் பொண்டாட்டி புஷ்பா எப்பவும் இப்படி இருந்தா எனக்கு சந்தோஷம் தான். எல்லா டைமும் கோவப்படாம இப்படி நார்மலா பேசினாலே எனக்கு சந்தோஷம் தான். நாலு பாத்திரத்தை எப்படி போட்டு வச்சிருக்கான் பாரு, எப்படிதான் இதெல்லாம் விலைக்கு நீட் பண்றது கிச்சனை? விலைக்கு முடிக்கவே 1 மணி நேரம் ஆயிரும் போல இருக்கே. தோசை வேற ஊத்தணும், தால அப்பயே சொன்னா ஆடி சேர்ந்து விளக்கிலாம் வேலை சீக்கிரம் முடியும்ட்டு. ஆனா நான் கேட்டேன்னா என் புத்திமதி ஒவ்வொரு டைம் நல்லா இருக்கு, ஒவ்வொரு டைம் கோவப்படுது, ஒவ்வொரு டைம் சுள்ளுங்குது. இப்ப நல்லா இருக்கும் சரின்னு சொல்லிட்டேன். இப்ப நினைக்கும் போது இம்புடு பாத்திரத்தை நான் தான் விளக்கணுமான்னு தோணுது வேற. தூங்க போனேன் வந்து நீ எழுப்பிடாத அப்படின்னாரு, இப்ப என்ன பண்றது? சரி பரவாயில்ல விளக்கிடுவோம். காலையில காப்பி போட்டு சட்னி அரைச்சதுக்கு இம்புடு பாத்திரம் புழங்கு வர மனுஷன் நம்மளாம் இப்படி இருப்போமா? பாத்திரத்தை எடுத்து அப்படியே விளக்கி அப்படியே கமுத்துருவோம். ஆனா இந்த மனுஷனா ஏகப்பட்ட பாத்திரம் புழங்கிருக்காரு. சரி போய் விளக்க வேண்டியதான். மனுஷன் படுத்து தாராளமா ஜாமான பொழுக்கி போட்டிருக்காரு. சரி பாவமே பார்த்து விளக்க வேண்டியதா இருக்கு. போயா போய் சமையல் சொல்லிடவே கூடாது. நான் கோவமா இருந்தாலும் நம்மளே எல்லா வேலையும் செஞ்சுக்கணும்.
போய் கிச்சன் வேலையை பாரு நான் சொல்லுவேனா அவன் நல்லா பாத்துக்கிட்டேன். நமக்கு முடியாத காலத்துக்குள்ள நம்ம தான் கிச்சன் வேலையை பாத்துக்கணும். யாரை உள்ளார விட்டனாலும் இப்படிதான் நடக்கும். புஷ்பாவை பாத்திரம் விளக்குறது ஏன் மவன தானே செய்ய சொன்னா. அவன் நீயே பாரியானா இப்ப நான் இழுத்து போட்டு இவ பாத்திரம் விளக்கிட்டு இருக்கா. அப்ப ஏமாவே என்ன பண்ணிட்டு இருக்காவே என்னாச்சுன்னு தெரியலையே. எதுக்கு வந்திருக்கீங்க? நீ பாத்திரம் விளக்குற ஏமா தான் எல்லா வேலையும் செய்யணும். மாவன் எம்பிட்டு பாத்திரம் புழங்கிருக்காரு. மேலே விட்டா பரணி மேல பாத்திரத்தை எடுத்து புழங்கிருவாருன்ட்டு ஒரு வேலையும் பார்க்க வேணா. ஆனா எல்லா வேலையும் செஞ்சுக்கிறேன், நீ போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டேன். ஓஹோ அப்படியா, அதனாலதான் நீ செய்றியா? ஏன் மாவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவர் உள்ளார ரெஸ்ட் எடுத்துருக்காரு, ரூம்ல தூங்கிட்டு இருப்பாரு. சரி சரி சரி. மாவன் கடையிலே வேலை பார்த்து வீட்லயே வேலை பார்த்தா கலப்பா இருக்காது. பரவாயில்ல, நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். நீ வேலையை பாரு, நான் உள்ளார போறேன். எங்க உள்ளார போறீங்க? அச்சோ நம்மள விளக்க கூப்பிடறாளோ. ஏன் புஷ்பா? நானே ஒத்தையால எம்பிட்டு பாத்திரம் விளக்குறது. மாவன் விளக்குறேன்னு தான் சொன்னாரு. எனக்கு நல்லா நீட்டா விளக்குனாதான் பிடிக்கும். உங்க மாவன் சரியா விளக்க மாட்டாரு. சரி அதான் நீங்களும் வந்துட்டீங்களே, வாங்க 2 பேர் சேர்ந்து விளக்கலாம். என்னம்மா சொல்லுவேன், காலுகையில ரொம்ப வலிக்குது. வயசாயிடுச்சுல, உட்காந்தாலும் பாத்திரம் விளக்க முடியாது. நான் துணிமணி மடிச்சு வைக்கிறேன். மற்றபடி பாத்திரம் உட்காந்து விளக்குனேன்னா எனக்கு தான் முதுக வலிக்கும். அப்புறம் எனக்கு முதுக வலி வந்து படுத்துட்டேன்னா அப்புறம் யாரும் என்னை பாக்குறது? நான் என்னையும் கவனிச்சிட்டு வீட்டு வேலை எல்லாத்தையும் கவனிக்கணும். அதுக்கு நீயே எல்லா பாத்திரத்தையும் விளக்கலால. எம்புட்டு பாத்திரம் நானே விளக்குறது. ஏன் எனக்கெல்லாம் கை வலிக்காதா? உங்களுக்கு மட்டும் தான் கை கால் வலிக்குமோ? நான் வேணும்னா எல்லா பாத்திரத்தையும் விளக்கிறேன், நீங்க உட்காந்து கழுவி போடுங்க. இம்புட்டு பாத்திரத்தை உட்காந்து கழுவுனா அவ்வளவுதான். கோழி ரொம்ப வந்துருமா? என்னால முடியாது. ஆக துணிமணி வேணா மடிச்சு வைக்கிறேன். இம்புட்டு பாத்திரத்தையும் ஒத்தையால என்னால கழுவ முடியாதுமா. நான் இருக்கேனே, அப்புறம் என்ன உங்களுக்கு? ஐயோ நான் வரலப்பா. சொல்றதை கேட்டுட்டு பாதோட கழுவுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். நீ படுத்து டிம்கி கொடுத்துட்டு கிளம்பிடுவ. அப்புறம் நான் தானே இழுத்து போட்டு எல்லாத்தையும் செய்யணும். வர முடியலன்னு படுத்து கிடக்கணும். தேவையா சொல்லு? மொத்தம் நீயே எல்லாத்தையும் விளக்கிறே. உள்ளார போறேன், ஹெல்ப் பண்ணுங்க. ஜாமான கழுவுங்கன்னு சொன்னா என்னால முடியாது, கையை வலிக்குது காலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு போறாங்க. இப்ப நான் மட்டும் என்ன இழுச்சாமையா எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறதுக்கு? மனுஷங்கிட்ட நான் வேலை சொல்லாமே இருந்திருக்கலாம். கிச்சன் அந்த மனுஷனை பார்க்கும் போது பாவமா இருந்துச்சு. சரி எதுவும் சொல்லக்கூடாது, நான் பாட்டுக்கு இருந்துட்டேன். ஆனா இப்ப யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. இல்ல அவங்க வேலையை பார்த்துட்டு தான் போறாங்க. என்ன பண்றது, நம்ம இந்த வீட்டு மருமகள் ஆயிட்டோம், நம்ம தான் எல்லா வேலையும் செஞ்சாகணும். ஏன்னா அப்படியே தான் கடந்து போயிடும், யாரும் விளக்க மாட்டாங்க. எக்காரணத்து கொண்டும் அந்த மனுஷனுக்கு எந்த வேலையும் வைக்க கூடாது. நம்மளே எல்லாத்தையும் செஞ்சிடணும். பாத்துக்கலாம். வேலையை ஆரம்பிச்சிட்டியா? செய் நல்லா செய். அவனை என்ன பாடுபடுத்தின? அவளுக்கு காசு கொடுக்க கூடாதுன்னு கடையில என்ன நகலை எல்லாம் பண்ணிருக்க. எல்லாரையும் கஷ்டப்படுத்தின நீ இப்ப உனக்கு கஷ்டம் வந்துருச்சா? செய். அத்த வேலைக்கு சமைச்சு எல்லா வேலையும் செஞ்சு பாரு. கேட்டோம் அடுத்தவங்க குறை சொல்றால, நல்லா செய்யட்டும். அருண், இந்த 4 மாசத்துல நமக்கு டும் 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 தான். ஆமா ஆமா, வீட்டுல என்ன சொன்னாங்க? அம்மா வீட்டுக்கு வந்ததா எங்க அம்மா சொன்னாங்க. என்ன உங்க அம்மா? உரிமையா அத்தைன்னு சொல்லு. சரி. அத்தை வீட்டுக்கு வந்து பேசினாங்களாம். வீட்டுக்கு கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொன்னாங்க. உங்க அப்பா என்ன சொன்னாரு? இதுக்கு மட்டும் எங்க அப்பாங்கிறீங்க? மாமா தானே சொல்லணும். சரி சரி, உங்க மாமா என்ன சொன்னாரு? அப்பா எல்லாத்துக்கும் சரின்னா சொன்னாரு. சரி சரி. அப்புறம்டா, எல்லாரும் கேக்குற மாதிரி நீயும் நகை நட்டு, கட்டிலு, மெத்த, பீரோ, சீரு, ஜாமான் எல்லாம் கேப்பியா? ஐயோ நான்லாம் எதுவும் கேட்க மாட்டேன்பா. நிஜமாவா? ஆமா ஆமா, இந்த காலத்துல பொண்ணு கிடைக்கிறதே பெருசு. ஆனா நீ எனக்கு ஒரு வரமா கிடைச்சிருக்க. அதை விட்டுட்டு இந்த பாத்திர மண்டத்துல நான் ஆசைப்படுவேனா? நான் எதுவும் நீ கொடுக்க வேண்டாம். நகை நட்டு எதுவுமே எனக்கு கொடுக்க வேண்டாம். கட்டின புடவையோட வீட்டுக்கு வந்தா போதும். அடேங்க அப்பா, இப்படிப்பட்ட ஆளை நான் பார்த்ததே இல்லப்பா. ஏண்டி? ஆமா, ஊர் உலகத்துல பொண்ணை கட்டினா ஆறு பங்களா நகை நட்டுன்னு எல்லாம் கேக்குறாங்க. என்னடி திருப்பி அதே பேசிட்டு இருக்க? இல்லடா சொல்றேன், எல்லாரும் அப்படி இருக்காங்க. ஆனா நீ மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்க. ஆனா உங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னு தெரியலையே. எங்க அம்மாவும் எதுவும் கேட்க மாட்டாங்க, எதுவும் எதிர்பார்க்கவும் மாட்டாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத. சரி சரி. அப்புறம் தீபாவளிக்கு படத்துக்கு போலான்னு சொன்னோம். நீ பாட உன் தங்கச்சியும் கூட்டிட்டு வந்துட்ட. ஏன்டா? நம்ம 2 பேர் மட்டும் போலான்னு நினைச்சேன். அவதான் ஆசைப்பட்டா, நானும் கூட வரேன்கான்ட்டு. வரேன்னு சொல்றப்ப நான் எப்படி வேணான்னு சொல்ல முடியும் சொல்லு? சரி சரி பரவாயில்ல. அதான் இனிமே உனக்கு சொந்தமா போறேல. இப்ப நான் மட்டும் தானே வந்திருக்கேன். அதான் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். என்னடா இப்படி சொல்ற? தெரியாம உன்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே. இதெல்லாம் அநியாயம். நவுந்து உட்காரு. அதெல்லாம் முடியாது. சொல்றத கேளுடா. நான் என் பொண்டாட்டி ஆக போறியே, அப்புறம் என்ன சொன்னா கேளுடி. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், கொஞ்சம் தள்ளி உட்காரு. ஏன்டி இப்படி பண்ற? நான் வீட்ல இருந்தே போன் பண்ணும்போது உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? பேர் தனியா பேசிக்க போறோம், நிறைய பேசுவோம் அப்படின்னு சொன்னேனா இல்லையா? பேசாதானே வந்திருக்கோம். பேசுறதை விட்டுட்டு ஒரு மொத்தம் ஏதாவது. போது நிப்பாட்றா. 4 மாசம் கழிச்சு கல்யாணம் நடக்குது, அதுக்கப்புறம் என்ன உனக்கு? இப்போதைக்கு சிம்பிளா ஒரு கண்ணத்துல முத்தம். ஒண்ணு வேணாம். என்னடி இப்படி சொல்ற? ஆகா, இப்பதான் புரியுது எனக்கு. இப்பதானே சொன்னேன் ஏண்டி உன் தங்கச்சியை கூட்டிட்டு வந்தேன்ட்டு. இப்பதான் புரியுது எனக்கு. நல்ல வேலை என் தங்கச்சியை கூட்டிட்டு வந்தேன், இல்லன்னா அவ்வளவுதான். ஆமா, இல்ல நான் மட்டும் நீயே முத்தம் கொடுக்க விட்டுருவியா? தவிர வேற வார்த்தையே கிடையாதா? புடவை கட்டி வந்திருக்கேன், எப்படி இருக்கேன், நல்லா இருக்கா இல்லையான்ட்டு ஒரு வார்த்தை சொன்னியா? அதை விட்டுட்டு மத்ததெல்லாம் பேசிட்டு இருப்ப. அருமை அருமை, நல்லாதான் இருக்கு. ஏன்டா இப்பெல்லாம் சொல்ற? அவ்வளவு அழகா இருக்க, செம்மையா இருக்கு, இந்த கலர் புடவை உனக்கு ரொம்ப சூட் ஆகுது அப்படின்னு ஏதாவது சொல்லுவியா? அதை விட்டுட்டு என்னமோ அருமை சாப்பாடை பத்தியே பேசிட்டு இருக்க. எனக்கு பசிக்குதா? வா ஹோட்டல்ல போய் சாப்பிடலாமா? எனக்கு பசி இல்ல, ஒண்ணும் இல்ல. என்னடா முகத்தை திருப்பிக்கிட்ட? உங்ககிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல. பிடிக்கலையா? அப்ப எந்திரிச்சு கிளம்பு போ. என்னது சட்டுன்னு இப்படி சொல்லிட்ட? கிளம்பி போன்ட்டு உனக்காக தானே நான் இங்க வந்திருக்கேன். என் வேலையை விட்டுட்டு
சரி உன்னை பார்க்கணும் நீ வர சொன்ன சரி வந்துட்டு போலான்னு பார்த்தா நான் கிளம்புங்கிற. அப்புறம் நான் மட்டும் காலேஜுக்கு மட்டடிச்சு தானே வந்திருக்கேன். நான் தெரியாது, உன்னோட யோசனை தான் பெரிய யோசனையா இருக்கும். உன்னோட மனசுல என்ன தோணுதோ அதை மட்டும் தான் சொல்லுவேன். மனசே நீ புரிஞ்சுக்க மாட்டேன் அப்படித்தானே? சரி சரி விடு, எதுவும் சண்டை வேண்டாம், எதுவும் கேட்கல, முத்தமும் வேணாம், எதுவும் வேண்டாம். உண்மையா? ஆமா சத்தியமா. சந்தோஷம். உடனே சந்தோஷம் சொல்றான். இவளெல்லாம் என்ன பண்றது? 2 பேத்துக்கு நிச்சயத்துக்கு உறுதி பண்றதுக்கு எங்க தாத்தாட்ட அப்பாயிட்டே எங்க அப்பா போய் பேசணும்னு சொன்னாங்க. சரி அதான் போய் பேசிட்டு எப்பன்னு சொல்றோம். எப்பன்னு சொல்லுங்க, அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் வச்சுக்கலாம். என்ன நீ திருந்தல? திருந்ததுல என்னடி இருக்கு? நான் பொண்ணுட்டு ஆசையா கேக்குறேன். அதான் சொல்லிட்டேல கல்யாணத்துக்கு அப்புறம் தான்ட்டு. எல்லாம் வச்சுக்கிட்டு நீ கோவமா நடந்துக்க சொல்றியா? அதெல்லாம் இல்ல. அப்புறம் என்ன? வேற எதுவும் சொல்லப்பா. கிளம்பலாமா? வந்து ரொம்ப நேரம் ஆகுது, நீ என் வேலையில போய் ஜாயின் பண்ணணும். கிளம்பப்ப. சட்டுன்னு கிளம்புங்கிற. நீதான் போறேன்னு ஆசைப்படுற. ஏய் ஏண்டி? இது சரியில்லடா. நான் சொல்ல சொல்ல கேட்காம பக்கத்துல வர. அப்புறம் அவ்வளவுதான், நான் எந்திரிச்சு போயிருவேன் பாத்துக்கோ. திருச்சி போயிருவேனா? என்னை விட்டு போயிருவியா நீ? நீ விடுடா. நீ விட மாட்டேன், கையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டேல. வேணாண்டா, சொன்னா கேளுடா. கொஞ்சமாவது ரொமான்ஸா பேசுவியா? என்னமோ வாடா போடா இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க. அப்புறம் எப்படி சொல்றது? அத்தான் மாமா என்னத்தான் இப்படிலாம் சொல்லுவியா? இப்ப அடைக்கு என்னமோ பேசுற. டேய் போதும் நிப்பாட்டு. மேல ஏதாவது போச்சு நான் கிளம்பிடுவேண்டா. நான் கையை இயற்கை பிடிச்சிருக்கேனே, விட்டாதானே நீ கிளம்புவ. நான் போறேன் போட. இப்ப என்ன உனக்கு முட்டை தானே கொடுக்கணும், கொடுத்துக்கப்போ. உண்மையாவா? ஆமா. இப்ப பாரு என்ன பண்றேன்ட்டு. வேணா நான் விட்டுடா, தெரியாம சொல்லிட்டேன். இல்ல விட மாட்டேன் உன்னைய. ஏய் ப்ளீஸ் டா. இதெல்லாம் கிடையாது.